வணக்கம். வணக்கம். என் பேர் மணிகண்டன். சேலம் மாவட்டம் எஸ்கேஎஸ் மருத்துவமனை முன்னின்று பேசிட்டு இருக்கேன். என் தந்தையும் தாயும் இருவரும் இருசக்கர வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன விபத்துனால எஸ்கேஎஸ் மருத்துவமனைக்கு அனுமதித்தார். ஒரு சின்ன எலும்பு முறிவு தான், முட்டைக்கு கீழே ஒரு சின்ன எலும்பு முறிவு தான். அந்த முறிவு காரணமாக நான் அனுமதித்தேன். இங்க வந்து சின்ன ஒரு பிளேட் வைக்கணும், அப்படி வச்சாதான் அந்த மூட்டு கூடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் காரணமாக நான் தொடர்ச்சி இங்க மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துட்டு இருந்தேன் எங்க அப்பாவுக்காக. ஆனா வந்து ஒரு 16 நாள் இங்க வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5 நாள் 6 நாளுக்கு இடையில ஏற்பட்ட கேப்லயே வந்து பிளேட் வைக்கணும், எக்ஸ்டர்னல் ஃபிக்ஷன் வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க. ஆனா கடைசி 16 நாள்ல மீதி 10 நாள், கடைசி 10 நாள் என்ன பண்ணாங்கன்னா வெறும் ஐசியூல வென்டிலேட்டர்ல போட்டு படுக்க வச்சவரை 10 நாள் என்ன பண்ணாங்கன்னே தெரியல. ஒரு நாளைக்கு 40,000 ரூபாய் பணம் கட்ட சொன்னாங்க. அது மட்டும் தான் சொன்னாங்க. மருந்து செலவு உள்பட என்னது, ஆனா எதுக்கு 40,000 ஆனான்னு தெரியல. இதை கேட்டதுக்கு எனக்கு நிர்வாகத்துக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் எனக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு. இதன் காரணமாக என்ன அப்பையிலிருந்து வஞ்சம் வச்சுட்டு இருந்தாங்க. 8வது நாள்ல இருந்து 16வது நாள் எதுவுமே சொல்லல. திடீர்னு உங்க அப்பா வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிட்டாரு, மருத்துவ சேவை எங்களால முடிஞ்சது வரைக்கும் எவ்வளவோ பண்ணிட்டோம் இப்படின்னு சொல்லி பணத்தை மட்டுமே எங்க கிட்ட வாங்கிக்கிட்டு இந்த 10 நாள் கடைசி 10 நாள் வீணாக்கி என் தந்தைய உயிருக்கு 95% உத்தரவாதம் இல்லாத மாதிரி எங்க அப்பாவை எங்க கிட்ட கொடுத்தாங்க. இதன் காரணமா நான் வேற ஒரு பெங்களூர்ல தனியார் மருத்துவமனை நாராயணதேல போய் அட்மிட் பண்ணேன். அங்க போயிட்டு வந்து பார்த்தா அவங்க வந்து அட்மிட்டே பண்ணிக்க மாட்டேன்ட்டாங்க. சேலத்துல இருந்து வர ஹாஸ்பிட்டல் இருந்து, சேலத்துல இருந்து வர மருத்துவத்துல இருந்து இப்படி வர்றது, எஸ்கேஎஸ் இருந்து வர்றது எல்லாமே இப்படிதான் இருக்கு, நாங்க எடுத்துக்க மாட்டோம், ரிசீவ் பண்ணிக்க மாட்டோம், 95% உங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொன்ன காரணம் குடும்பத்தோட காலில் விழுந்து மருத்துவர்கிட்ட கெஞ்சி அங்க வச்சிருந்து நாங்க 20 நாள் காப்பாற்றணும். அப்படி இருந்தும் அங்க சில காரணங்கள் என்ன சொல்றாங்கன்னா, சேலத்துல வச்சிருந்து லேட்டா பண்ண ஒரு மருத்துவம் லேட்டா வச்சு அவங்க வச்சிருந்து லேட்டா அனுப்பிச்சதுனால மல்டி ஆர்கன் பிரச்சனையை உருவாகிடும். நான் அனுப்பிச்சது போனுக்காக, எலும்பு முறிவுக்காக சின்ன ஒரு காயம். அந்த மருத்துவ அந்த எலும்பு முறிவுக்கு அட்மிட் பண்ணா அங்க போனதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா, ஹார்ட், லிவர், கிட்னி இதெல்லாம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இதை வந்து அனஸ்தீசியா கொடுத்ததுனால, ஹெவி அனஸ்தீசியா கொடுத்ததுனால இதெல்லாம் போய் அஃபெக்ட் ஆயிடுச்சு, இதனால வந்து உங்க அப்பா வந்து பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை வந்து நான் ஒரு கட்டத்தில் அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, சாரி எங்களால முடியல, நீங்க எடுத்துட்டு போயிருன்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல வந்து கடைசியா நான் எங்க அப்பாவை பார்த்தது அதுதான், உயிரோட பார்த்தது. அதுக்கப்புறம் நான் வந்து எங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மருத்துவமனை, இந்த மாதிரி ஒரு சீர்கேட்ட மருத்துவமனையை, பணத்துக்கு மட்டுமே ஆசைப்பட்டு நடத்துற மருத்துவமனையை வன்மையை கண்டிச்சு நான் வந்து முக்கியமான சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு அனுப்பிச்சேன், செக்ரட்டரியேட்டுக்கு அனுப்பிச்சேன், மெடிக்கல் இவர் ராதாகிருஷ்ணன் சாருக்கு அனுப்பிச்சிருந்தேன். இந்த மாதிரி 10 பேத்துக்கு நான் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அவங்களும் எனக்கு பதில் மனு கொடுத்துருக்காங்க. 15 நாளுக்குள்ள எஸ்கேஎஸ் வந்து நீங்க மறுப்பு தெரிவிச்சு என்னன்னு தெரிவிச்சு கொடுக்கணும், நீங்க பதில் சொன்ன மணிகண்டன் உங்க மேல பெட்டிஷன் கொடுத்துருக்காரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இவங்க என்ன சொல்றாங்க, அங்க பதிலே இன்னும் கொடுக்காம இருக்காங்க. அங்க போன் பண்ணி கேட்டா எனக்கு பண்டில் வந்திருக்கு, என்னன்னு நாங்க இன்னும் பிரிச்சு பார்க்கலாம்னு எத்தனை பக்கம் பதில் சொல்றாங்க. இந்த மாதிரி சேலத்துல ஒவ்வொரு மக்களையும் கேவலமான பணத்துக்கு மட்டுமே ஆசைப்பட்டு மருத்துவ புனிதமான மருத்துவ சேவையை கேவலமா நடத்திட்டு இருக்காங்க. இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். நீங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சேலத்துல ஒரு சர்வே எடுங்க, சேலம் எஸ்கேஎஸ் பத்தி ஒரு சர்வே எடுங்க. கேவலமா அதெல்லாம் சொல்லுவாங்க. மோசமான மருத்துவமனை. தயவு செய்து யாரும் இந்த மருத்துவமனைக்கு உங்க சொந்தங்களையோ உறவினர்களையோ தயவு செய்து யாரும் இங்க கூட்டு வந்துடுறாங்க. இது எனக்கு நீதி வேணும். தயவு செய்து எல்லாரும் சேர்ந்து எனக்கு நீங்க எங்க அப்பாவோட மரணத்துக்கு நீதி கிடைக்கும் மாதிரி நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன்.